ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலைக்கடை. இன்றைக்கி நாம் ஒரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 வயது பெண் குழந்தைக்கும் நடந்த அதிர்ச்சியான ஆச்சரியமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் ஆவிகள் இருக்குது, பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழு விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இல்லை ஆவிகளோ பேய்களோ கிடையாது, அதையெல்லாம் நம்முடைய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறவங்க அதற்கு ஆதாரமாக சில தரவுகளை தராங்க. ஆவிகள் பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதற்கு ஆதாரமாக உலகத்தில் நடக்கக்கூடிய சில ஆச்சரியமான அதிர்ச்சியான சம்பவங்களை ஆதாரமாக கோடிட்டு காட்டுறாங்க. ஆனாலும் விவாதம் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. அதே போல் கேள்விகள் கிடைக்காத விடையில்லாத சில சம்பவங்கள் இந்த உலகத்தில் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குவதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதே போல் கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை அடையும். வாங்க இந்த அதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களா இல்ல பேய் ஆவிகளா? நாம் இப்போது இங்கிலாந்து நாட்டில் லிவரபூல் நகரில் நடந்த பயங்கர உண்மை சம்பவத்தை தான் பார்க்கப் போகிறோம். இங்கிலாந்து நாட்டின் லிவர்பூல் நகரில் வசிப்பவர்தான் எட்வர்ட். இவருக்கு மனைவியும் மற்றும் 4 குழந்தைகள் உள்ள அழகிய குடும்பம் இருந்து எட்வர்ட்டிற்கு 3 மகன்களும் கடைசியாக ஒரு மகளும் பிறந்தார். அந்த மகளின் பெயர்தான் அபே. 1991ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கிவிட்டதன் காரணமாக தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் உடை, விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் நண்பர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக கடைவீதிக்கு செல்ல முடிவு செய்தது நெட்வொர்க் குடும்பம். எட்வர்ட் தனது வால்வோ காரில் தனது குடும்பம் முழுவதையும் அழைத்துக் கொண்டு கிறிஸ்மஸ் திருநாளை கொண்டாடுவதற்காக பொருட்களை வாங்க கடைவீதியை நோக்கி பயணித்தார். கடைவீதி எங்கும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கடைவீதி எங்கும் வண்ணமயமாக ஜொலித்தது. கடைவீதியில் கிறிஸ்துமஸ் மரங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்ததை பார்த்த அபேக்ஸ், நம் வீட்டிலும் இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் மரம் வைக்க வேண்டும், ஆகவே இதை வாங்கலாம் என்று தன் மழலை குரலில் கேட்க, அதை ஏற்ற தந்தை காரை கடைவீதியில் நிறுத்துவதற்கு இடம் தேடினார். ஆனால் கிறிஸ்மஸ் காலமாதலால் அனைத்து பார்க்கிங் பகுதியும் முழுமையாக கார்களால் நிரம்பி கிடந்தது. இதனால் எட்வர்டின் மனைவி பிளஸ்டி சொன்னார், கார் நிறுத்துவதற்கு வசதியான இடம் இந்த கடைவீதிக்கு பின்புறம் உள்ள செயின்ட் விலுயூக் சர்ச் தெருதான். அங்கு யாரும் அதிகமாக செல்ல மாட்டார்கள், ஆகவே அங்கு நம் கார் நிறுத்துவதற்கு வசதியான இடம் கிடைக்கும் என்றார். இந்த ஆலோசனையை ஏற்ற எட்வர்ட் தன்னுடைய காரை கடைவீதி பின்புறமாக இருக்கக்கூடிய செயின்ட் லூயூக் சர்ச் தெருவிற்கு சென்றார். இந்த செயின்ட் லூயூக் சர்ச் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த சர்ச் உலகப் புகழ் பெற்றதும் கூட. காரணம், 2வது உலகப் போரின் போது எதிரிகளால் வீசப்பட்ட குண்டு இந்த சர்ச்சின் மீது விழுந்ததில் சர்ச்சானது எரிந்து இடிந்து போனது. அதன்பின் 2ஆம் உலகப் போரின் அழிவின் அடையாளமாக இருக்கட்டும் என்று இந்த சர்ச் புதுப்பிக்கப்படாமலேயே விட்டு வைக்கப்பட்டது. சர்ச்சிருந்து தெரு ஆல் அரவமிற்று அமைதியாக இருந்தது. அதில் சர்ச்சுக்கு அருகாமையில் தன்னுடைய காரை பார்க் செய்த எட்வர்ட் காரை விட்டு கீழே இறங்கினார். அவர் பின் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் இறங்கினார்கள். இந்த நிலையில் எட்வர்டும் அவர் மனைவியும் தங்களுக்குள் எதை முதலில் வாங்கலாம் என்று பேசிக்கொண்டு நடந்து சென்றனர். அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளும் வந்தார்கள். திடீரென்று ஏதோ யோசித்தவராக தன் பிள்ளைகள் பக்கம் திரும்பினார் எட்வர்ட். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிந்தது. தங்களை பின்தொடர்ந்து தன்னுடைய 3 மகன்கள் மட்டும்தான் வருகிறார்கள், தன்னுடைய மகளான அபேயை காணவில்லை என்று உடனே தன் மகன்களை அழைத்துக் கேட்டார். அபே எங்கே என்று அவர்கள் சொன்னார்கள். தெரியவில்லை என்று. இதனால் குழப்பம் அடைந்த எட்வர்ட் ஒருவேளை தன்னுடைய மகள் காரை விட்டு இறங்காமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்து விரைந்து சென்று காரின் கண்ணாடி வழியாக அபேயை பார்த்தார். ஆனால் காரைக்குள் அபே இல்லை. இதனால் சற்று பயந்த எட்வர்ட் அந்த தெருவை சுற்றி முற்றி பார்த்தார். அந்த தெருவில்
கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை யாருமே இல்லை. அபேயும் காணவில்லை. அனைவரது முகங்களிலும் பயம் குடிகொண்டது. அந்த நேரத்தில் டாடி என ஒரு குரல் கேட்டது. எட்வர்டிற்கு புரிந்தது அது தன்னுடைய மகள் அபேயின் குரல்தான் என்று. எட்வர்ட் பதில் குரல் கொடுத்தார். அபே, நீ எங்கு இருக்கிறாய் என்று. ஆனால் அதன் பின் அபேயின் குரல் வரவில்லை. அந்த குரல் வந்த திசையில் பார்த்தபோது 2ஆம் உலகப் போரில் சேதமடைந்த புனித செயின் லூயூக் சர்ச்சின் உட்புறத்தில் இருந்துதான் வந்தது என்பதை எட்வர்டால் புரிந்து கொள்ள முடிந்தது. சர்ச்சின் திறந்து கிடந்த பின்புற கதவு வழியாக மகள் உள்ளே சென்றிருக்கலாம் என்று நினைத்து எட்வர்டும் அவரது மனைவி, குழந்தைகள் என அனைவரும் சர்ச்சுக்குள் அழைத்து சென்று சர்ச்சின் உள்ளே அபேயை தேடினார்கள். பனிக்காலம் என்பதால் பனிப்படலம் நிமிஷத்திற்கு நிமிஷம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதனால் அவர்களால் அந்த சர்ச்சுக்குள் கூர்ந்து பார்க்கவே மிகவும் சிரமமாக இருந்தது. தனது மகள் ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதை ஹெடோர்க் நன்றாக புரிந்து கொண்டார். அவளை எப்படியாவது அங்கிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று உறுதியெடுத்தார். இந்த இருளில் தேடுவதற்கு காரைக்குள் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை எடுத்து வருமாறு தன் மனைவி பிளஸியிடம் அவர் கார் சாவியை கொடுத்த சொன்னார். பிளஸியும் காரை திறந்து டார்ச் லைட்டை எடுத்து வந்து எட்வர்டிடம் தர டார்ச் ஒளியில் தெரிந்தது. தேவாலயத்தின் இடிந்த ஈடுபாடுகளுக்கு இடையில் உடைந்து கிடந்த ஜன்னல்கள், சரிந்து கிடந்த சுவர்கள் என கோரமான காட்சிகள்தான். அந்த சர்ச் பார்க்க ஒரு பாலைவனம் போல காட்சியளித்தது. இங்கு யாரும் இருப்பதற்கான எந்த ஒரு அடையாளமே இல்லை. இதனால் குழப்பமும் பயமும் அடைந்தார் எட்வர்ட். ஆனால் தன் மகள் அபேயின் குரல் இந்த சர்ச்சுக்குள் இருந்துதான் வந்தது என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. திடீரென எட்வர்டின் மனைவி பிளஸ்சி சொன்னார், காதை கூர்ந்து கேளுங்கள், அங்கு ஏதோ ஒரு இசை கேட்கிறது என்று. எட்வர்ட் தன் காதை சற்று கூர்ந்து கேட்க சர்ச்சின் ஒரு பகுதியில் இருந்து மௌதார்க வாசிக்கக்கூடிய சத்தம் கேட்டது. இந்த இரவில் இப்படி ஒரு இசை, அதுவும் இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து கேட்பது ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது என சிந்தித்த எட்வர்ட், இது நிச்சயமாக நம்மை எதிலோ சிக்க வைக்க சூழ்ச்சியாக இருக்கலாம் என்று முடிவு செய்து உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காமல், வா, நாம் காவல்துறையிடம் சென்று புகார் அளிக்கலாம் என்று மனைவி மற்றும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அந்த சர்ச்சை விட்டு வெளியேறினார் எட்வர்ட். கண்ணீரும் கம்பலையுமாக தன் மனைவி அழுவதை பார்த்த எட்வர்ட், நிச்சயமாக அபே இந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் சென்றிருக்க மாட்டாள். நாம் காவல்துறை உதவியோடு தேடினால் நிச்சயம் நமது மகள் கிடைத்து விடுவாள் என்று தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உடனடியாக காவல் நிலையம் சென்ற எட்வர்ட், காவல் நிலையத்தில் நடந்த அனைத்தையும் விவரமாக சொல்லி புகார் தெரிவிக்க, கடைவீதி பகுதியில் பாதுகாப்புக்கு பணி நியமனம் செய்யப்பட்ட காவலர்களுக்கு வயர்லெஸ் மூலம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து எட்வர்ட் தனது குடும்பத்தாருடன் மீண்டும் சர்ச் இருந்த பகுதிக்கு வந்து தான் தேடிய இடத்தில் மீண்டும் தேடத் துவங்கினார். சுமார் 20 நிமிடங்கள் தேடலுக்குப் பிறகு நம்பிக்கை இழந்து எட்வர்ட் தன் குடும்பத்தாருடன் காரை நோக்கி சோகமாக திரும்பினார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. கருப்பு கோர்த் தலையில் கருப்பு தொப்பியுடன் மிக உயர்ந்த மனிதர் ஒருவர் அந்த சர்ச்சின் ஈடுபாடுகளுக்குள்ளே இருந்து இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவருடன் இவரை தேடி அழுது போன அவரது செல்ல மகள் அபேயும் வந்து கொண்டிருந்தார். குடும்பத்தாருக்கும் இன்ப அதிர்ச்சியாக அது இருந்தது. இவர்களை பார்த்து அந்த உயர்ந்த மனிதர் கரத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட அபே, டாடி என்று அழுதபடியே அவர்களை நோக்கி ஓடி வந்து தன் தந்தையை கட்டிக்கொண்டாள். மகளை தூக்கி தட்டிக் கொடுத்த இப்போது அந்த மனிதரை உற்று பார்த்தார். பார்த்து சற்று திகிலடைந்துதான் போனார். பயங்கர கருப்பு நிறமாக காட்சியளித்த அந்த மனிதரின் முகத்தில் ஒரு புறத்தில் மிகப்பெரிய தீக்காயங்கள் இருந்தது. கருப்பு மையை போன்ற கண்களை உடைய அவர் முகம் உருண்டு பயங்கரமாக இருந்தது. சர்ச் கதவின் உட்பகுதியில் நின்றிருந்த அந்த மனிதர் உடைந்த குரலில் எட்வர்டை நோக்கி பணிவாக சொன்னார், சிரமத்திற்கு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிய பின்
அவர் தேவ ஆலயத்திற்குள் நடந்து செல்ல துவங்கிவிட்டார். இதற்கிடையில் மிகவும் பதட்டமடைந்த எட்வர்டின் மனைவி அபேயை தடவி கொடுத்த, "உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நீ நன்றாகத்தான் இருக்கிறாய்" என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்க, அதற்கு அபே சொன்னார், "மம்மி, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் நன்றாக இருக்கிறேன்" என்று. இதனால் எட்வர்டிற்கு அந்த உயர்ந்த மனிதன் மீது கடும் கோபம் வந்தது. அவனை நோக்கி, "டேய், யார் நீ? எதற்காக இப்படி விளையாடினாய்?" என்று சர்ச்சை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த உயர்ந்த மனிதனை நோக்கி கத்தினார். அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த உயர்ந்த மனிதன் இருட்டில் சர்ச்சிற்குள் சென்று மறைந்துவிட்டார். அப்போது காவல்துறை வாகனம் அங்கு வந்தது. அதிலிருந்து இறங்கிய காவல் அதிகாரி எட்வர்டிடம் வந்தபோது எட்வர்ட் சொன்னார், "யாரோ ஒருவர் எனது மகள் அபேயை கொண்டு வந்து ஒப்படைத்துவிட்டு சர்ச்சில் இடுபாட்டிற்குள் சென்றுவிட்டார்" என சொல்ல, காவல்துறை வாகனத்தில் இருந்து வந்த 3க்கும் மேற்பட்ட காவலர்கள் வேகமாக சர்ச்சுக்குள் வந்து டார்ச் ஒளியை பாய்ச்சி அந்த மனிதரை தேடினார்கள். ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் தேடியும் அந்த மனிதர் கிடைக்கவே இல்லை. அந்த சர்ச்சால் அரவ மற்றும் அந்த பகுதியே பாலைவனம் போல அமைதியாக இருந்தது. அமைதியான சர்ச்சை பார்த்த அந்த காவலர் என்ன முடிவு பண்ணார்னா, நம்ம உதவிக்கு மேலும் சில காவலர்களை அழைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒயர்லெஸ் மூலியமாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக மேலும் பல காவல்துறையினர் அங்கே வந்தாங்க. அவங்களும் அந்த பகுதி முழுக்க சல்லடையாக தேடினாங்க. அப்படி அத்துணை காவலர்கள் இணைந்து தேடியுமே அந்த நபரை அவர்களால் கண்டே பிடிக்க முடியல. தேடி தேடி களைச்சு போனது தான் மிச்சம். அவர்களுக்கு அந்த கரிய நிறம் கொண்ட உயர்ந்த அந்த மனிதர் கிடைக்கவே இல்லை. இந்த நேரத்தில் தான் எட்வர்டோட குடும்பமும் அபேயை தேடி வந்த அந்த ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளும் மெய் சிலிர்க்கிற மாதிரி, சிலிர்த்து போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் அந்த இடிபாடுகளோடு இருந்த அந்த பழைய செயின்ட் லூயி சர்ச்சில் இருந்து மெல்லிய இசை கேட்க ஆரம்பிச்சது. தடவை எட்வர்டோட குடும்பம் மட்டும்தான் கேட்டது. ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்த காவலர்களும், அபேயை தேடி வந்த ஒட்டுமொத்த காவலர்களுமே அந்த இசையை கேட்டு உறைஞ்சு போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை ஒரு சின்ன முடிவுக்கு வராங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே ஏதோ அமானுஷ்ய சக்தி ஒன்று நம்மகிட்ட விளையாடுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அந்த அமானுஷ்ய மனிதர்களிடமிருந்து மீண்டு வந்த அபேயிடம் ஒரு உயர் அதிகாரி சில கேள்விகளை கேட்டார். அபேயை பார்த்து காவல்துறை அதிகாரி கேட்ட முதல் கேள்வி, "உன்னை அந்த உயர்ந்த மனிதர் எங்கே அழைச்சிக்கிட்டு போனார்?" அப்படின்னு. அதுக்கு அபே சொன்ன பதில் காவல்துறையினரை மட்டுமின்றி எட்வர்டு குடும்பத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்சுது. அபே சொன்னது இதுதான், "என்னை கூட்டிகிட்டு போனது அந்த உயர்ந்த மனிதர் அல்ல. இந்த பகுதியில் கருப்பான ஒரு கிழவி வந்தாங்க. அவங்க சால்வையால் என்னை கட்டி அந்த சர்ச்சுக்கு இழுத்துக்கிட்டு போனாங்க" அப்படின்னு அந்த அபே சொன்னிச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த கிழவி எங்களை உள்ளே அழைச்சிட்டு போன போது அங்கே நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அவங்க எல்லாமே பழங்கால உடை அணிஞ்சிருந்தாங்க. அதுலேயும் அங்கே நிறைய பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாமே பெரிய பெரிய தொப்பிகளை அணிஞ்சிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் கரெக்டாக சரியாக இருந்தது, எல்லோருமே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. இதை பார்த்து பயந்து தான் நான் டேடின்னு கத்தினேன். உடனே அந்த கிழவி நான் மேற்கொண்டு கத்த விடாமல் அவங்க கையால் என் வாயை பொத்திட்டாங்க. இப்போ தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்த அந்த உயர்ந்த மனிதர் திடீர்னு தோன்றி என்னை கிளவிட்ட இருந்து விடுவிச்சு அவர் இங்கே அழைச்சிட்டு வந்து என்னோட டேடி மம்மிக்கிட்ட ஒப்படைச்சார் என்று அந்த சிறுமி சொன்னபோது இதை கேட்ட எல்லோருமே அதிர்ச்சியும் அடைந்தனர். அப்புறம் காவல்துறை சிலர் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை பொய் சொல்லுது அப்படின்னு. இடிபாடுகளோடு இருக்கும் இந்த சர்ச்சில் எப்படி அவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சவங்க எப்படி இந்த குழந்தை இப்படி சொல்லுது என்று யோசித்து மேலும் அபேட்ட துருவி வேறு சில கேள்விகளும் கேட்க ஆரம்பித்தார். இப்படி கேட்டப்ப அபே சொன்ன ஒரு பதில் எல்லோரையுமே அதிர்ச்சியில் உரைய வச்சுது. அது இதுதான், அந்த உயர்ந்த மனிதர் என்னை எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, அதாவது பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்க கூட்டிகிட்டு வரும்போது சொன்னார், நான் இறந்து பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னதா அபே சொன்னபோது அபேயோட பேரண்ட்ஸ் மட்டுமின்றி காவல்துறையோடைய முதுகு தண்டுமே சிலிர்த்து போய் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டாங்க. இந்த சம்பவம் இங்கிலாந்து லிவர்பூல் நகரில் 1991 நடந்தது. இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு ஏற்படும் கேள்விகள் சில.
இது உண்மையில் அமானுஷ்ய சக்தியினால் நடத்தப்பட்ட விளையாட்டா? அப்படி அமானுஷ்ய சக்தி தான் இதை நடத்தியிருந்தது அப்படின்னா பேய் பிசாசுகள் உண்மையிலே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஆனால் இந்த கேள்விக்கான விடை இல்லை, இது பேய் பிசாசுடைய விளையாட்டெல்லாம் இல்லை, மனிதர்கள் செய்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது மாதிரி, இந்த சம்பவத்துக்கு நிரூபிக்கிறது மாதிரி இதுவரை எந்த ஒரு விளக்கமும் கிடைக்கல. இந்த குழப்பம் பேய் பிசாசு தான் இதை செஞ்சுதா அப்படிங்கிற குழப்பம் இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த காணொலியை பார்த்த நேயர்களே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், பேய் இருக்கா இல்லையா? அடுத்த காணொலியில் வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்வோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.